அண்மையில் சீரன் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா நடைபெற்றது. அப்போது மேடையில் பேசிய இயக்குனர் ராஜேஷ், மக்காமிஷி பாடலின் பாடலாசிரியர் பால் டப்பாவை பிரதர் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு வற்புறுத்தி அழைத்ததாக கூறினார். மேலும் பாடலாசிரியர் அனைவரும் ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு வர வேண்டும் என்றும் இயக்குனர் ராஜேஷ் தெரிவித்திருந்தார். இந்த என் படத்துல பிரதர்ல மாதிரி மக்கா மிஷின் ஒரு பாட்டு, அதுல பால் டப்பான்னு ஒரு பையன் அந்த பாட்டு எழுதியிருக்கான். அவன் பேரு அனீஷ். ஆனா அனீஷன் கூப்பிட்டா டென்ஷன் ஆயிடுவான், என்னை பால் டப்பா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவன் அந்த பாட்டு எழுதியிருக்கான். அவன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டான். அதுக்கும் நான் இப்போ வாய்ஸ் அவுட் பண்றேன். ஆக்சுவலா நான் கூப்பிட்டேன் அவனை ஃபங்க்ஷனுக்கு, இந்த மாதிரி வாடா அப்படின்ட்டு. அவன் சொல்றான், இல்ல ப்ரோ அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ, ஆல்ரெடி அது ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னா. அது ஓகேடா, ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், நீ வாடா. அதான் ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ, அப்புறம் என்ன? இல்ல ப்ரோ மற்ற பாட்டுலாம், அப்போ மற்ற லிரிக்ஸ் ரைட்டர்லாம் கூப்பிடுங்க, என்னைய கூப்பிடுறீங்க அப்படின்னா. இல்லடா வாடா ஃபங்க்ஷனுக்கு வாடா, எல்லாரும் வராங்கடா. எதுக்கு வரணும் ப்ரோ? இல்ல சும்மா எல்லாரும் விஷ் பண்ண, எல்லா நம்பர் அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ, நான் மெசேஜ் பண்றேன் ப்ரோ அப்புறமா ஃப்ரீயா இருக்கும்போது அப்படின்னு. இல்லடா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்டா. ஓகே ப்ரோ, அதான் ஹாரி சார் தானே மியூசிக் பண்ணிருக்காரு, அவர் வரல அப்படின்னா. இல்லடா எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல, சரி வாடா அப்படின்னா வந்துட்டான். வந்துட்டு எல்லாரும் விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டான். ஸ்டேஜ்ல நான் எதுக்கு ப்ரோ ஏறணும், எனக்கு வேற வேலை இருக்கு ப்ரோ எனக்கு அப்படின்னு போயிட்டான். ஸோ அதையும் நான் இங்க பதிவு பண்றேன். லிரிக்ஸ் ரைட்டர் எல்லாரும் வரணும் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதுக்கும் நான் வாய்ஸ் அவுட் பண்றேன் இந்த இடத்துல. இந்நிலையில் இது குறித்து ஏராளமான விமர்சனங்கள் எழுந்த நிலையில் இயக்குனர் ராஜேஷ் தற்போது மன்னிப்பு கோரி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். மேடையில் பேசியது மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிவிட்டதாகவும், தான் ஜாலியாக தான் பேசியதாகவும் இயக்குனர் ராஜேஷ் வருத்தம் தெரிவித்துள்ளார். வணக்கம், நான் டைரக்டர் ராஜேஷ் பேசுறேன். ரீசெண்டா ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல நான் பேசும்போது இந்த மாதிரி பால் டப்பா, அதாவது மக்காமிஷி பாட்டு இருந்தா இல்லையா பிரதர்ல, அந்த பாட்டு கூட பெரிய ஹிட், ஆல்மோஸ்ட் 25 மில்லியன் வியூஸ் போயிருக்கு யூடியூப்ல. ஸோ அவரு பிரதர் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு நான் இன்வைட் பண்ணப்போ வரல, நான் ஃபோன் பண்ணி கூட்டப்போ கூட அவர் வரல அப்படின்ற மாதிரிலாம் சும்மா ஃபன்னா ஜாலியாக பேசியிருந்தேன். அது ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. ஸோ அது சம்பந்தமா ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தலான்னு தோணுச்சு. ஸோ அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு அவரை எப்படியாவது கூப்பிட்டு ஸ்டேஜில் ஏற்றி அவருக்கு உண்டான ஒரு மரியாதை கொடுக்கணும், அவருக்கு உண்டான ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு யங்ஸ்டரு, நீ அவர் பாட்டு பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஸோ ஹாரி சாரோட ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு லிரிக்ஸ் ரைட்டர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாருமே அப்படி ஒரு மேடை கிடைக்கல அப்படின்னு எங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னோட மோட்டிவா இருந்துச்சு. ஸோ அதனால எப்படியாவது ஒரு வரணும்னு நினைச்சேன். அவர் வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு யூடியூபர்ஸோட ஒரு லைவ் ஈவெண்ட் இருந்துச்சு அவருக்கு. ஸோ அவர் வரலன்னு சொல்லிட்டாரு. ஆனா அன்னைக்கு காலையில வந்தாரு ஃபங்க்ஷனுக்கு, பிரதர் ஆடியோ லான்ச்சுக்கு வந்துட்டு எல்லாரும் ஹாய் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. எனக்கு என்னன்னா ஒன்றும் புரியல, ஏன் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரல, அதுக்குள்ள கிளம்பிட்டாரு. நான் விட்டேன், அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நேற்று இன்னொரு ஆடியோ லான்ச் ஈவெண்ட்ல நான் பேசும்போது அதனாலதான் அப்படிலாம் சொன்னேன், ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு லிரிக் ரைட்டர்ஸ்லாம் வரணும், சிங்கர்ஸ்லாம் வரணும்னு சொன்னேன். பட் லேட்டர் தான் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, அன்னைக்கு எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு அங்க போயிட்டு யூடியூபர்ஸ் ஈவெண்ட்டை ஒரு அட்டன் பண்ணிட்டாரு, அதுக்கு தான் போயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு லேட்டரா தான் தெரிஞ்சுது. ஸோ அது இல்லாம இருந்திருந்தா அவர் கண்டிப்பா நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஃபுல்லா இருந்திருப்பாரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு லேட்டரா தான் கன்வே பண்ணாங்க. ஸோ ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் தான் இது. மற்றபடி அனீஷ் கிட்டே நான் பேசினேன், பால்டபா கிட்டையும். உண்மையிலே நம்ம ஃபங்க்ஷனுக்கு வரணும் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் தான் ப்ரோ. சும்மா ஜாலியா ஃபன்னா தான் நான் பேசினேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன சொல்றது, உங்களை டிகிரேட் பண்ணும் அப்படின்னு எனக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. ஸோ டேக் இட் ஈஸி ப்ரோ, சில். நம்ம மீட் பண்ணலாம் ஃபர்தர் ப்ரமோஷன்ஸ்ல. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ.